அதிக பிஸியான வேலை நடுவில் ஒரு சிறிய இடைவெளி தரும் அந்த வகையான நாள். அந்த இடைவெளியை பயன்படுத்தி குந்தவையும் தேவாவும் அமைதியாக ஒன்றாக உட்கார்ந்தாங்க. நாள் முழுக்க இருந்த ஓட்டமும் அவசரமும் மெதுவாக குறைந்து அவர்கள் கைவசம் இருந்த காப்பியை பிடித்து அமரும்போது சுற்றி இருந்த எல்லா சத்தமும் அமைதியாக மாறிச்சு. அந்த இயற்கையினுடைய பிடியில் அது அவர்களுக்கான ஒரு அமைதியான இடம். காலை முழுவதும் சேர்த்து வச்ச மன அழுத்தம் மெதுவாய் குறைந்து அவர்கள் அழகாக சுவாசிக்கக்கூடிய ஒரு சிறிய சமாதான நேரம். அவர்கள் எதையும் சீரியஸாக பேசலை. அந்த நாள் நடந்த எளிய விஷயங்கள் மட்டும் மெதுவாக ரிலாக்ஸ்டான ஒரு உணர்வை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் நேரமாகவும் அவங்களுக்கு அமைச்சது. அதாவது காஃபியும் சூடும் அந்த இடத்தின் மென்மையான காற்றும் இருவரும் பேசிக்கொண்டிருந்த அந்த மிதமான நேரம், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷத்திற்கு உலகமே அமைதியாக போன மாதிரி அவர்களுக்கு உணர வச்சது. அந்த தருணம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு ரெஸ்ட், அதாவது ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்தது. சில நிமிடங்கள் அமைதியாக காஃபி குடித்து கொண்டிருந்தாங்க. இருவரும் மெதுவாக நாள் எப்படி போனதென்று பேச ஆரம்பித்தாங்க. முதல்ல தேவா தான் ஒரு 2 விஷயங்களை சொன்னான். வேலையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம், காலையில் அவசரமாக நடந்த ஓட்டம், பாதையில் பார்த்த ஒரு விஷயம். அவன் சொல்கிற விதமே அவளுக்கு சிரிப்பை வரவழைத்தது. நம்ம குந்தவையும் அவள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பற்றி சொல்லி, அதாவது அவள் லைஃப்பில் அவள் ஆஃபீஸில் நடந்த ஃபன்னி மூமெண்ட்டை பற்றி சொன்னான். இதை கேட்ட உடனே அவனுக்கும் சிரிப்பு தாங்க முடியலை. 2 பேரும் மாற்றி அந்த விஷயத்தை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் அவனும் அப்படி தான் பண்ணால, ஆமாம் நானும் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய சந்தோஷத்தை மாற்றி பகிர்ந்து கொண்டுட்டு இருந்தாங்க. ஆமாங்க, அந்த பிரேக் டைம் அவங்களுக்கு ஒரு கிரேட் டைமாக இருந்துச்சு. அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்த அந்த லைட்டான நேரம் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அடுத்த சில நொடிகள் ஒரு மெல்லிய மாற்றம் ஆரம்பமானது. அது பெரிதாக இல்லை, ஆனால் அந்த உணர்ச்சி அங்கே இருந்தது. குந்தவையை பார்த்து தேவா சொல்லிய ஒரு லைட்டான விஷயத்தை பிறகு குந்தவை ஒரு சாதாரண வரி சொன்னாள். அவள் உண்மையில் எந்த பொருளும் இல்லாமல் சொன்ன ஒரு கருத்து. ஆனால் அந்த வார்த்தை தேவாவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது கோபத்தை மூட்டியது. அது குந்தவையின் இன்டென்ஷன் இல்லை, ஆனால் அந்த ஒரு வரி தேவா உள்ள ஒரு சிறிய கோபத்தை உருவாக்கியது. அவன் முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு மெதுவாக குறைய ஆரம்பித்தது. குந்தவை இன்னும் பழைய வைப்லே பேசி கொண்டு இருந்தாள். தேவா உள்ள ஏதோ சிறிய மனக்குழப்பமும் கோபமும் ஆரம்பிச்சிச்சு. குந்தவி பிளேஃபுல்லாக பேசி கொண்டு இருந்தபோது தேவா அவ்வளவாக பதில் சொல்லலைன்னு கவனிச்சா குந்தவி. அவன் ரியாக்ஷன் கொஞ்சம் மாறியதை பார்த்ததும் குந்தவை அதை சரியாக புரிஞ்சுக்க முடியல. அவன் சொன்னது இப்படி அது எந்த விதத்தில் பாதிச்சதுன்னு அவளுக்கு தெரியலை. அந்த குழப்பம் அவளின் சுருக்கமான கோபத்துக்கு கதவை திறந்தது. என்னடா இப்படி முகம் மாறியிருக்கு என்று குந்தவை சத்தம் கொஞ்சம் உயர்த்தி கேட்டாள். அது லவுடாக இல்லை, ஆனால் இரிட்டேட் பண்ணுச்சு தேவாவை. தேவா அமைதியாக எக்ஸ்பிளைன் செய்ய முயற்சித்தாலும் அவன் சொன்ன வார்த்தைகளை குந்தவை இன்னும் ட்ரிகர் ஆக்குச்சு. நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னேன், அதுக்கு இது இப்படியா கோவப்படுறது என்று அவள் குரல் திடீரென உயர்ந்தது. அது மிகவும் குந்தவையை கோவப்படுத்த ஆரம்பிச்சது. அந்த மெதுவான கோபம் அதிகமான வார்த்தைகளை விடும்படி செஞ்சுது. நீ எப்போதும் இப்படி தான் என்று குந்தவை ஃப்ரஸ்ட்ரேஷனான வார்த்தைகளை விட ஆரம்பித்தா. இது
ரொம்பவும் தேவாவை காயப்படுத்திருச்சு. தேவாவால் இதை ஏற்றுக்கொள்ள கூட முடியலை. என்னது, குந்தவியா நம்மளை பார்த்து இப்படி பேசிட்டா என்று அவன் மனசில் ஒரு பெரிய கேள்வியையும், அது மட்டும் இல்லைங்க, அவன் மனசில் மிகுந்த பாரத்தையும் கொண்டு வந்தது. சுருக்கமாக சொல்லணும்னா தேவா ரொம்ப ஷாக் ஆயிட்டான். குந்தவி பேசினது தேவாவை ரொம்பவும் பாதிச்சது. அவனால் என்ன நடந்துச்சுன்னு கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அது அவனுக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுத்தது. இப்போ எதுக்கு இவ இப்படி கோவப்படுறா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம வருத்தமாக இருந்தால் கூட அதை பற்றி நம்ம எதுவும் அவகிட்ட சொல்லலையே. அப்படி இருந்தும் எதனால் குந்தவி நம்மளை பார்த்து இப்படி கடுமையான வார்த்தைகளை வீசிகிட்ருக்கா? நான் எப்போதும் இப்படி தானே, நான் என்னெல்லாம் நினச்சவளை பற்றி, ஆனால் இவ என்னை பற்றி இப்படி தான் நினைக்கிறாளான்னு ரொம்ப ஷாக்கில் இருந்தான். குந்தவை பதிலுக்கு, என்ன ஓவர் ரியாக்ட் பண்ணுற? நீ எப்போதும் இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சில கடினமான வார்த்தைகளை பார்த்து தேவாவை பார்த்து அவள் சொல்ல ஆரம்பித்தது தேவாவோட இருதயத்தை ஒரு ஈட்டி குத்துற மாதிரி இருந்தது. என்னடா இவ்வளோ அமைதியாக போயிட்டு இருந்தது, இவள் இவ்வளோ கடினமாக பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேவாவுக்கு கோபம் வந்து குந்தவையை பார்த்து, ஆமாம், உனக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், இதனால தான் யாரும் உன்கிட்ட பெருசாக பேசுகிறதில்ல, இப்படியா நடந்துக்குவ, ஒருத்தவங்களை இப்படியா கடினப்படுத்துவேன்னு சொல்லிட்டு பதிலுக்கும் தேவா குந்தவியை தாக்கி பேச ஆரம்பித்தான். அது ரொம்பவும் குந்தவியை பாதிச்சுது. அது மட்டும் இல்லை, தேவாவுக்கு எப்போ பார்த்தாலும் குந்தவி இப்படி தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த கோபத்துடனே குந்தவியோடைய கஷ்டத்தையோ இல்லை அவள் வருத்தப்படுறதையோ கவனிக்காமல் வேகமாக எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டான். அவன் கோவமாக அவன் வீட்டுக்கு நடந்து போகிற ஒரு பாதையில் கண்ணாடி துண்டு இருந்தது. அதை கவனிக்காமல் தேவா அது மேலே அவர் காலை வைக்கும் பொழுது அந்த கண்ணாடி துண்டு அவள் காலை குத்தி மிகுந்த ரத்தத்தையும் வலியையும் உண்டாக்குச்சு. அதை தேவா பார்த்துட்டு உடனே அந்த கண்ணாடி துண்டுகள் அதிக சேதத்தை உண்டாக்காதபடிக்கு அதை அவன் மெதுவாக அவன் காலிலிருந்து எடுத்து போட ஆரம்பித்தான். அது அவனுக்கு மிகுந்த வலியை உண்டாக்குனதுனால அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனான். ஆஸ்பத்திரிக்கு போய் அவனுக்கு தேவையான ஊசி, அந்த காயத்தை ஆற்றுப்படுத்துகிற மருந்து, பேண்டேஜு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு அவன் திரும்பினான். மிகுந்த அசதியோடு அவன் பெட்டில் போய் படுத்தான். அந்த வலியும் மனசில் உள்ள வலியும் தேவாவை ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குச்சு. அந்த மன அழுத்தத்தோடு தூங்கிய தேவாவுக்கு ஒரு கனவு வர ஆரம்பிச்சுது. அந்த கனவுல தேவா ஒரு சின்ன பையனாகவும் ஷெங்யங்கிற ஒரு மனிதர், அதாவது இவனுடைய ஞானமுடைய வளர்ந்த ஒரு செல்ஃபை ரிப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஷெங்யங்குங்கிற ஒரு பர்சனும் அந்த கனவுல தோன்றினார். தேவா மன அழுத்தத்தோடு இருக்கிறத அவர் பார்த்து ஷென்யன் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அதாவது காலையில் நடந்த சில சம்பவங்களை பற்றி தான் அவர் கேட்டார். நீ காட்டுக்குள்ளே நடக்கும் பொழுது என்ன ஆச்சு? ஒரு கண்ணாடி துண்டு உன் காலை சேதப்படுத்துச்சு. அது மிகுந்த வலியையும் ரத்தத்தையும் உருவாக்குச்சு. நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். ஆமாம் ஷென்யன், அது எனக்கு மிகுந்த வலியை உண்டாக்குச்சு. அந்த கண்ணாடி துண்டு என் காலில் காயத்தை மட்டும் இல்லை, ரத்தத்தை உண்டாக்குச்சு. அந்த வலியை என்னால் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியலை. அது மிகுந்த வலியை எனக்கு உண்டாக்குச்சுன்னு சொன்னார். அதற்கு ஷென்யன், நீ அதற்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு தேவா, என் காலில் அந்த குத்தின கண்ணாடி மிகுந்த வலியையும் காயத்தையும் உண்டாக்குச்சு. அதை நான் மெதுவாக எடுத்தேன். ஏன்னா அது என் காலை இன்னும் அதிகமாக சேதப்படுத்திடக்கூடாது இல்லையா?
அதை நான் எடுத்து யாருக்கும் அது தீங்கு விளைவிக்காத இடத்துல அதை நான் தூக்கி போட்டுட்டேன். அது மட்டும் இல்லை, அது உண்டாக்குன காயத்தை சரிப்படுத்துறதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கட்டு போட்டுக்கிட்டு அந்த காயம் இனி எனக்கு அதிக வலியை உண்டாக்காதபடிக்கு என்னை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் தேவா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஷென்யோன் இப்போது தேவாவுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். பாத்தியா, உன்னோட காலில் அது குறைவான சேதத்தை ஏற்படுத்தும்படியாக இனிமேல் உனக்கும் மித்தவங்களுக்கும் எந்த விதத்துலேயும் அது தொந்தரவு தரக்கூடாதுன்னு அதை விலக்கி தான் போட்டேன். அதுக்கிட்ட போய் அது குத்துன மாதிரியே நானும் உன்னை திருப்பி குத்துறேன் பாரு, உன்னை நான் இன்னும் அதிகமாக சேதப்படுத்துகிறேன் பாரு அப்படின்னு செய்யலை. அப்படி செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும், உனக்கு அதிக சேதத்தை உண்டாக்கியிருக்கும். அதை விட்டு விலகி உன்னை இன்னும் அந்த வலியில் அதிகமாக பாதிக்காதபடி உனக்கு தேவையான மருந்தை நீ கொடுத்ததுனால தான் உன் காலோடைய வலி குறைஞ்சிருந்துச்சு. அதே போல தான் சில மனிதர்கள் நமக்கு உண்டு பண்ணுகிற காயத்துக்கு பதிலுக்கு அவங்களுக்கு நான் காயத்தை உண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் அது நமக்கும் அவங்களுக்கும் அதிக வலியை தான் தரும். நம்ம உடல் சுகப்படுறதுக்கு தேவையான மருந்து கொடுக்குற மாதிரி நமக்கும் தேவையான அமைதியான நேரமும் நல்ல வார்த்தைகளால் மட்டும்தான் இந்த விஷயத்தை மாற்ற முடியும்னு சொல்லி சொன்னார். தேவா எந்த அளவுக்கு மன அழுத்தத்தோடு படுத்தானோ இந்த கனவுக்கு பிறகு அவன் மனசு ரொம்பவே லைட் ஆயிடுச்சு. ஆமாம், அந்த ஷென்யன் சொன்ன அந்த கருத்து அவனை மிகவும் மென்மையாக உணர வச்சது. அவர் சொன்னதை அப்படியே நிஜ வாழ்க்கையில் செய்யணும்னு அவன் ஆசைப்பட்டான். அது மட்டும் இல்லை, அந்த கனவு அவனுக்கு மிகுந்த ஆறுதலையும் அந்த நல்ல வார்த்தை அவனுடைய சிந்தனைகளை மாற்றுச்சு. இதன் விளைவாக காலையில் எந்திரிச்ச தேவா என்ன பண்ணான் தெரியுமா? தேவா குந்தவி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் விவரமாக சொன்னான். அதாவது அவன் கோச்சிட்டு இந்த இடத்த விட்டு கடந்து போனது, போகிற வழியில் ஒரு கண்ணாடி குத்தி அவனுடைய பாதத்தில் ஏற்படுத்தின காயங்கள், இரத்தங்கள், அப்புறம் அவன் ஆஸ்பத்திரிக்கு போனதும் குந்தவி பேசின மன அழுத்தமும் இந்த காயமும் அவனுடைய தூக்கத்தை எப்படி பாதிச்சதுன்னோ அவனுக்கு கனவுல நடந்த என்னென்ன காரியங்கள் எல்லாத்தையும் குந்தவி கிட்ட தெளிவாக சொன்னான். இதை எல்லாத்தையும் குந்தவி பொறுமையாக கேட்டுட்டு இருந்தா. இதை எல்லாத்தையும் சொல்லும் பொழுது குந்தவி மிகவும் வருத்தப்பட்டது மட்டும் அல்லாமல், உனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கவே கூடாது, எனக்கு இதை கேட்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி குந்தவி மிகவும் பதிலுக்கு தொடங்க, நானும் நேற்று அவ்வளோ கடினமாக பேசிட்டு உன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நான் நடந்து போயிருக்க கூடாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாங்க. குந்தவி, உன் கனவுல நடந்த ஒரு அழகான விஷயத்த நானும் இப்போ யோசிக்கிறேன். ஆமால, நிஜமாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற கடினமான விஷயங்களுக்கு நம்மளும் கடினமாகவே பதில் கொடுக்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்மளுடைய மென்மையான குணாதிசயங்கள் மற்றவங்களையும் மென்மையாக மாற்றும். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இது பேர் தான் ஃப்ரீடம் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு குந்தவை தேவா கிட்ட சொன்னதும் 2 பேரும் அது ஒரு அழகான கருத்துன்னு ஒத்துக்கிட்டாங்க. இதை நம்ம வாழ்க்கையில் பயிற்சி செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக மாறிடும்னு சொல்லிட்டு அவங்க சமாதானமாக அந்த இடத்துல இருந்து அவங்க கடந்து போக்குறதுக்கு எழுந்து நடக்க ஆரம்பித்தாங்க. குந்தவையும் நான் உன்கிட்ட ஒரு கோட் ஷேர் பண்ணணும், அந்த வீடியோவை பார்க்குறியான்னு சொல்லி காட்டினான். If I wasn't caught in that snare, I'd kill you. If you stay in that snare, you'll
die. You did so well. One of our greatest freedoms is how we react to things. If this video made you pause for even 1 second, stay with this space. Someone needed this today. It might be you. It might be someone you love. I'm just starting out here. If this video helped you even a little, support me by liking and subscribing. Your kind support helps me greatly. Thank you for watching. Keep watching Manum Spark at SP.